ஆண்டவரை நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கீங்க ஆண்டவரை. உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாருமே வாய் திறந்து இயேசுவே அப்பா, நாங்க தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எங்களை அறிந்திருக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. உமக்கே நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவே தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை.
ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமத்துக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே உயர்ந்தவர் ஆண்டவரே. அப்பா ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பேரிடும் தெய்வமே, பீடம் தருபவரே, தேற்றும் தெய்வமே,
எங்களோடு கூட இருந்து இது வரைக்கும் நீங்க நடத்துறீங்களே அப்பா, எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட நாங்க நடக்கிற பாதையில எங்களுக்கு முன்னாடி சென்று ஆண்டவரை எங்களை பாதையை ஆண்டவரை செம்மையாக்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வமா நீங்க இருக்கீங்களே இயேசுவே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. நாங்க அல்லப்பா, எங்க கூட நீங்க நடக்கிறீங்கப்பா, எங்களுக்கு துணையா நீங்க இருக்கீங்கப்பா. அப்பா, எங்களுக்கு துணையா நீங்க இருக்கீங்கப்பா, எங்க கூட இருந்து அப்பா நாங்க ஆண்டவரை அறியாத ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவரை எங்களுக்கு காண்பித்து அது செழிப்பாய், அது ஆச்சரியமாய், அது ஆண்டவரை எங்களுக்கு முடித்து கொடுக்குறீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர். வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத
வற்றாத நதியாக மாறும் போதகரே, நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. கையை உயர்த்தி வாரும் போதகரே, ஆமாப்பா, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இயேசுவே உமக்கு நன்றி. நீங்க தான்ப்பா எங்களுடைய ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, ஜீவ ஊற்று நீங்க தான்ப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஜீவ ஊற்றாய் இருந்து எங்களை எல்லா தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்றீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. கையை உயர்த்தி ஆண்டவரை, நீங்க ஜீவ ஊற்று ஆண்டவரை, உமக்குள்ள நாங்க இருக்கும் போதும் எங்களையும் ஒரு ஜீவ ஊற்றாய் நீங்க மாற்றுங்கப்பா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரை நீங்க ஆண்டவரை எங்களை ஜீவ ஊற்றாய் மாற்றுங்கப்பா. உமக்குள்ள இருக்கிற நாங்களும் ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு ஜீவ ஊற்றாய் நாங்க மாறி ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை நாங்க ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவரை அப்பா எங்களை பயன்படுத்துங்க டாடி. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரை. எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவரை, இன்னும் ஆண்டவரை உம்மை அறியாத மக்கள் இருக்காங்க ஆண்டவரை. நாங்க ஆண்டவரை தேடி போக வேணும் ஆண்டவரை, தேடி போய் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவரை எங்களுடைய கால்களை திடப்படுத்துங்கப்பா ஆண்டவரை, எங்களை பலப்படுத்துங்க டாடி. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. கோடி கோடியான மக்கள் ஆண்டவரை இந்த உலகத்துல பாவத்துக்குள்ள சிக்கி கொண்டு ஆண்டவரை இருக்காங்க ஆண்டவரை நாங்க உண்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை. அந்த ஊற்ற ஆண்டவரை எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரை நீங்க அநேக மக்களுக்கு ஆண்டவரை நீரே உண்மையான தெய்வம் ஆண்டவரை நாங்க சொல்ல எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்பா நாங்க இருக்கிற பகுதியில, நாங்க சுற்றி இருக்கிற பகுதியில, நாங்க வேலை செய்யற இடத்துல, நாங்க எங்கெல்லாம் போறோமோ ஆண்டவரை அங்கெல்லாம் ஆண்டவரை எங்களை கொண்டு போய் ஆண்டவரை நீங்க ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை அப்பா நீங்க ஒரு அறுவடை ஆண்டவரை நீங்க செய்யும்படி கேட்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ள இருக்கிற நீங்க ஆண்டவரை அப்பா கிரியை செய்யும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் ஆண்டவரை எங்களை இது வரைக்கும் நீங்க பயன்படுத்தினீங்களே, நன்றி அப்பா. இனிமே கூட எங்களை பயன்படுத்துங்க டாடி. உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்களுக்குள்ள ஆண்டவரை நீங்க ஆண்டவரை எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீங்களே அப்பா. நீங்க ஆண்டவரை எங்களை எல்லாவற்றுக்கும் பாத்திரர் நீங்க தான்ப்பா. துதிக்கு பாத்திரர் நீங்க தான் ஆண்டவரை, மகிமைக்கு பாத்திரர் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு ஆண்டவரை இது வரைக்கும் ஆண்டவரை எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை என்ன டைம்ல என்னெல்லாம் கொடுக்கணுமோ நாங்க ஆண்டவரை கேட்கறதுக்கு முன்னாடியே, நாங்க அறியறதுக்கு முன்னாடியே எங்களுடைய தேவை என்னதென்று அறிந்து ஆண்டவரை எங்களுக்கு எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரை செஞ்ச ஒரு அற்புதங்களையே நம்ம நினைத்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடித்தீங்களே, நன்றி அப்பா. அற்புதமாய் செஞ்சீங்களே அப்பா. பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, ஃபீஸ் கட்ட நீங்க உதவி செஞ்சீங்களே, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீங்களே அப்பா. குடும்பத்துல பெரிய அற்புதங்களை நீங்க செஞ்சீங்களே, நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே. இந்த 5 மாதங்கள் ஆண்டவரை ஹாஸ்பிட்டல் செலவில்லாம நீங்க உதவி செஞ்சீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை அப்பா. மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா எங்களை மாற்றுனீங்களே,
அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீரே எங்களை உருவாக்குனீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம் அப்பா. அப்பா எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி அப்பா எங்ககிட்ட இல்லவே இல்லப்பா அப்படின்று நாங்க யார்கிட்டயும் கேட்காதபடிக்கு எங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்றாய் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்துனே இருக்கீங்களே, அதுக்காக தேங்க்ஸ்பா. நன்றி ஆண்டவரை. உம்மை போல ஆண்டவரை அப்பா நல்லவர் யாருமே இல்லப்பா. எங்களுக்கு உதவி செய்யறவர் யாருமே இல்லை டாடி. எங்களை எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க அந்த நம்பிக்கையோடு நாங்கப்பா கடந்து சென்று இருக்கோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க டாடி. நாங்க வேலைக்கு போகும்போதும் நீங்க எங்களோடு கூட இருங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்பிட்டு அந்த தைரியத்தோடு ஆண்டவரை நாங்க கடந்து போகிறோம்ப்பா. நீங்களே ஆண்டவரை இது வரைக்கும் நீங்க 6வது மாதத்துக்குள்ள நாங்க கடக்க நீங்க உதவி செஞ்சீங்களே, ஜீவனை கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே, எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே. நன்றி 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 ஆண்டவரை. நீரே ஆண்டவரை இனிமே கூட ஆண்டவரை எல்லா தேவைகளையும் ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. நீங்களே பார்த்து கொள்ளுங்க டாடி. உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் ஆண்டவரை இது வரைக்கும் நீங்க நடத்துனீங்க, இனிமே கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. சகலத்தையும் ஆண்டவர் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம்ப்பா. அப்பா சகலத்தையும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரை. நீங்க ஆண்டவரை செழிப்பாய் மாற்றி அற்புதமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க எங்களை உருவாக்கி வழி நடத்தி பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். உற்சாகமாய் ஹல்லேலூயா. கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். பலத்தால் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி
ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லலாமா? நன்றி 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 ஐயா. இந்த மாதம் முழு பாதுகாத்து கொண்டீரே உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஜெபம் ஜெபம் நம்மளை தேவனோடு இணைக்கிற ஒரு. ஏன் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை? ஏன் நிறைய பேர் ஓகே சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா ஹாப்பியாக இருங்க. ஐ மீன் எதை நினச்சி கலங்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த குறைவும் என்ன ஒன்றும் படாது, எந்த விளைவும் என்னை மேற்கொள்ளாது. ஆனால் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. ஆமாம், செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். பாஸ்டர்ல சந்தோஷமான ஆண்டவரை உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு கஷ்டமாயிடும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டு சீசனில் பார்த்து சொன்னார், சீசன் ஒரு ஜனங்க ஒரு பட்டத்தை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பா உங்களுக்குள்ள அழிக்கிற ஆவி கிடையாதுப்பா, உங்களுக்கு ரட்சிக்கிற ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, காப்பாற்றுகிற ஆவி உங்களுக்குள்ளே வச்சுன்னு எங்களை அழிக்க பார்க்குறீங்களேப்பா. அது நான் சொல்கிறேன், சந்தோஷமான ஒரு ஆவியை உங்களுக்குள்ளே வச்சுன்னு ஏன் துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமாக இருங்க. நடக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. தலைவன் இருக்கிறான், கலங்காத, பயப்பட. நம்ம தலைவன் உயிரோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தலைவன் உயிரோடு இருக்கிறார்ப்பா. நம்ம மீட்பர் உயிரோடு, அதான் கலங்காதீங்க, எல்லாம் மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவுக்கு. ஜெபத்தை குறித்து தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் தான் கிறிஸ்தவங்களுடைய அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். ஜெபம் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. எத்தனை 2000 ஆண்டுகள் கடந்து வந்து நிற்குதுன்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான். நம்முடைய இரட்சகர் மகா பிரதான ஆசிரியர் ஜெபம் இத்தனை 2000 வருஷம் நம்ம தாண்டி வந்திருக்கிறேன்னா ஜெபந்தான். ஆமேன். இயேசு ஜெபம் இன்னும் ஆவியானவராக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். அநேக பரிசுத்தவான்கள் மிஷினரி அவங்க ஜெபந்தான் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினது. நம்புறீங்களா? அவங்களுடைய தியாகம்தான், அவங்க ஜெபந்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஜெபந்தான், உங்களோட ஜெபந்தான் அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக, ஒரு அஸ்திவாரமாக நின்னது, நிற்க வச்சது அவங்கள. ஆமேன். நம்மளுக்கு நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்யணும்னா ஜெபந்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமேன். நம்ம நாட்களில் ஆண்டவர் கொடுக்கறத விட அவங்க ஜெபம் முக்கியம். ஆமேன். நம்ம சண்டே வர்றது நல்லது தான், அதை விட ஜெபம் முக்கியம். பாஸ்டர் குரூப்பில் ஜெபம் போட சொல்கிறாரு, நல்லது தான். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் ஜெப வாழ்க்கை, நீங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா ஜெபம் அந்தரங்கமானது. ஆமேன். வேறு மாதிரி ஜெபம். ஆமேன். ஜெபம் ஜெபிக்கிற மறைஞ்சுதான் இருப்பான்.
வேர்கள் விளம்பரத்தை விரும்புறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் அது கடமையை செய்யுது. ஜெபிக்கிறவங்க வேறு மாதிரி. ஆமென், அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, அந்த வேர் தான் மரத்தையே தாங்கி நிற்குது. புரியுதா நான் சொல்கிறது? அந்த வேர் தான் மரத்தையே தாங்கி, எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும், எவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ வேர் உள்ளே இருக்கும். மரம் நிற்கலை, வேர் நிற்க வைக்குது. புரியுது நான் சொல்கிறது? அதனால் உங்கள் தொடச்சி உங்கள் ஜெபத்தினால உறுதியாக இருங்க. நான் உங்களோட பகிர்ந்து என்னென்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12 அதில் போட்டிருக்கோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதில் ஒரு போட்டு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையில் உறுதியாக இருங்கல்ல, உபத்திரத்தில் உறுதியாக இருங்கல்ல, உபத்திரத்தை பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் மட்டும் உறுதியாக இருங்க. ஆமென். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் சந்திக்க எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் மட்டுமே பதில். ஹல்லேலூயா. அது பிசாசு போராட்டமாக இருக்கலாம், இல்லை மாந்திரிகம் செஞ்சுட்டாங்க பிரதர், பில்லி சுன்னியும் செஞ்சுட்டாங்க பிரதர்னா ஜெபம் தான், அதுக்கு ஜெபம் மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. ஒரே கடன் பிரதர், அதுக்கும் ஜெபம் தான். ஒரே வியாதி பிரதர், அதுக்கும் ஜெபம் தான். ஒரே எதிர்க்கிறாங்க பிரதர், வேலை மேலே தொல்லை, வீட்டாண்ட தொல்லை, வீட்லேயும் தொல்லை, அதுக்கும் ஜெபம் தான். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், வெண்ணெயை கையில் வச்சுன்னு நெய்க்கு அலையிற கதையாக இருக்குது. அதை மறக்காதீங்க, எப்போவுமே மறக்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், கூலாக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், இது வரைக்கும் நடத்துனீங்களே, இனிமேல் நிறைய நடத்தி செல்ல நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. ஆமென், அலைய ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்ற பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், நிறைய விஷயம் வெளியே சொல்ல முடியாது. ஆமென். அந்த பிரச்சனை இது வரைக்கும் நான் கடக்க உதவி செஞ்சீங்களே, தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஒரு அவமானமாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், குறைவுகளாக இருக்கலாம், தேங்க்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் இந்த நாள் வரைக்கும் நான் நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டை கண்டிப்பாக அது மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை தள்ள மாட்டார், ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜெபத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அவன் எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறோம். சாப்பாடு டைம் என்ன, டிஃபன் டைம் என்ன, காலை 8 மணிக்கு முடிச்சிடறோம். சாப்பாடு டைமு 12 மணிக்கு முடிச்சிடறோம், 2 மணிக்கு முடிச்சிடறோம். நைட்டில் ஒரு 8-9 மணிக்கு முடிச்சிடும் சாப்பாடு டைம். ஆமென். வெளியே போகிறதுக்கு ஒரு நேரம் வைக்கிறோம். ஆமென். ஃப்ரெண்ட்ஸு மீட்டிங்கில் போகிறதுக்கு, ஆஃபீஸில் மீட்டிங் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு மட்டும் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. ஜெபத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணலை, உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்க. ஜெபம் தேவனோடு உங்களை இணைக்கிறது. ஒரு 3 விஷயங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மெசேஜில் கோட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு மேற்கோள் காட்டி. ஜெபம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனை மாற்றாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனை மாற்றாது. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் ஜெபம் தேவனை மாற்றுறதில்ல, உங்கள் ஜெபம் உங்களை மாற்றுது. தேவன் உங்களை பிரச்சனையை மாற்ற மாட்டார், உங்கள் வியாதியை மாற்ற மாட்டார். நல்லா கவனிங்க, உங்கள் கடன்களை மாற்ற மாட்டார், உங்களுடைய நிந்தைகளை மாற்ற மாட்டார். முதலாவது உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் மாறுவீங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் இருக்கிறவராகவே நான் மாற மாட்டேன்ப்பா, நான் எப்பவுமே அப்படி தான். ஆமென். நான் எப்பவுமே இருக்கிறபடி தான் இருக்கேன், நீ தான் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை, நீங்கள் மாறாமல் உங்கள் பிரச்சனைகள் மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஏன் பாஸ்டர் ஜெபிங்க சொல்கிறாருன்னா, ஜெபம் உங்களை மாற்றுது. எத்தனை பேர் அது பாஸ்டர் ஜெபம் பண்ண மட்டும்தான் சொல்கிறாரு, அது பின்னாடி நடக்குது அவர் தெரியும். ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம், நீங்கள் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை பிரச்சனை மாறும், நீங்கள் மாறுவீங்கன்ட்டு அவர் நம்புகிறாரு. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணால் எல்லாமே மாறும், அதான் உண்மை. அது எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவர் சொல்கிறாருன்னா உங்கள் டைம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அவசியம் இல்லை. உங்கள் ஜெப நேரம் என்ன அவர் தெரிஞ்சு அவருக்கும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் பிரச்சனை மாறணும், அதை விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஜெபிக்கும் போது எத்தனை பேர் நம்புறீங்க, நான் ஜெபிக்கும் போது பிரச்சனை மாறுதுன்னு?
ஆமென். சும்மா நான் உண்மையை உணர்ந்திருக்கிறீங்களா அதை? அப்படி சொல்லிட்டு கைத்துங்களேன். நான் உண்மையாக உணர்ந்திருக்கிறேன் பிரதர். நான் ஜெபிக்கும் போது பிரச்சனை மாறிச்சு. இல்லை நான் கேட்குறேன்னு சொல்லாதீங்க, பொதுவாக உண்மையாக சொல்லுவேன். கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஜெபம் தேவனை மாற்றுறதில்ல. ஆனால் இறங்கும் கர்த்தாவும் இறங்க மாட்டார். நாம தான் அவர் முன்னேறணும், அவரை கிட்டி சேரணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே இருக்கிறதான் இருக்கிறார். மாற வேண்டியது நீங்கள் தான். உங்கள் ஜெபம் தேவனை கிடையாது, உங்களை மாற்றுது. நீங்கள் ஜெபிக்காம என்ன வேணால் பண்ணுங்க, குட்டிக்காரனை போடுங்க, ஆமென், நாடகம் எடுங்க, நாடகம் நடிங்க, ஆமென், டான்ஸ் ஆடுங்க, நல்ல காலேஜ் படிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஜெபிக்காம எதுவுமே உங்கள் பிரச்சனை மாறாது. ஜெபம் தான் உங்களை மாற்றுகிறது. ஜெபம் உங்களை மறுரூபமாக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் முதல்ல உங்களை மாற்றுது. உங்களை மாற்றினா உங்கள் எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணம் போல வாழ்க்கை சொல்கிறாங்களே, உங்கள் ஆத்மா போல உங்கள் வாழ்க்கை. உங்கள் ஆத்மா எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென். அதனால் நீங்கள் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தினால பாஸ்ட் ஜெபம் பண்ணி அதனால் தேவனுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஏன் பிரச்சனை நிறைய பேர் அப்படியே நிற்குது, மாறவே இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல சரியா. உங்கள் ஆத்மா மாறுதே இல்லை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். நீங்கள் மாறணும், உங்கள் ஆத்மா மாறணும். ஆமென். நீங்கள் மாறினே எல்லாம் மாறும். நீங்கள் எப்போ மாறுவீங்கன்னா ஜெபம் பண்ண தான் மாறும். பிசாசு எல்லாத்தையும் செய்ய விட்டுருவோம். தேவனோட நேரத்தை செலவிட விட மாட்டான். ஆமென். அதில் நீங்கள் ஜெபிக்க உன்னை நீங்கள் அடுத்தது ரெண்டாவது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கிற பிசாசு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டவள், எனக்கு பின்னாடி எனக்குள்ள எப்படி பிசாசு வரும்? கேள்வி வருதா? நான் சர்ச்சுக்கு வரேனே, நான் தான் ஜெபம் கூட பண்ணுறேனே. நீங்கள் ஜெபிக்க மறைஞ்சிருக்கிற பிசாசு வெளியே ஓடி வந்துடும். யோபு நாட்களில் பிசாசு தேவ சமூகத்துக்கு நின்னா தொடர்ச்சி ஆனால் நிற்க முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்னாடி பிசாசனால் ரொம்ப நாள் நிற்க முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துடுவான், குறை சொல்லிட்டு வந்துடுவான். ஆமென். ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக ரொம்ப நாள் பிசாசனால நிற்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னம் இறங்குது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தேவனோடு இணைஞ்சிடுறீங்க. புரியுது நான் சொல்றது? ஆமென். வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமா ஒரே சரீரமா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா. ஆமென். நீங்க ஜெபிக்க தேவனும் நீங்க ஒன்னாயிடுறீங்க, ஒரே ஆவியாயிடுறீங்க. ஆமென். தாவீது பத்தி ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்பா. ஆமென். தாவீது இருதயம் ஆண்டோடைய இருதயம் இணைஞ்சிச்சான். அதனால தான் ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் தாவீது செஞ்சுட்டே இருந்தான். அதான் ஆண்டவர் தாவீதை பற்றி ஆண்டவரே சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம், தாவீதுடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் இணைஞ்சிச்சு. நிறைய எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு தெரியல. கணவன் நினைக்கிறதெல்லாம் மனைவி சொல்லிடுவாங்க பட்டுன்னு. இதான்ப்பா நான் வந்துட்டு சொல்ல வந்து நீயே சொல்லிட்டப்பா. அந்த அனுபவம் இருக்கா கணவன் மனைவிக்குள்ள? நமக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். காரணம், அந்த இருதயம் இணைஞ்சிருது, அந்த ஆத்மா இணைஞ்சிருது. ஆமென். நீங்கள் இணைய மனைவி சொல்ல வருவாங்க, ஏப்பா நான் சரிப்பா நானே வாங்கிட்டு வந்துட்டப்பான்னு சொல்லுவாங்க. இது இணைகிறது, ஒரே ஆவியாக இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் ஜெபிக்க தேவனோட ஒரே ஆவியாக மாறுவீங்க. ஆமென். நீங்கள் அப்படி மாறும்போது எந்த பிசாசும் உங்களை தடை பண்ணாது. நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் அந்த பிசாசு உங்களோட போராடினே இருக்கும். உங்களோட வர நன்மைகளை தடை பண்ணும். எதுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம், இருக்க முடியலன்னா நம்ம சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல. ஆமென். நான் ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைவான். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி கிடையாது, இரு வழியானது. ஆமென். நாட் ஒன் வே. ப்ரேயர் இஸ் நாட் ஒன் வே, அது 2 வே. ஆமென். நிறைய நேரங்களில் நாம் பண்ணுற தப்பு என்னன்னா, நாம் மட்டும் ஜெபிச்சுனே இருப்போம்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? ஒரு மளிகை லிஸ்ட்டு போட்டே வந்துடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு எல்லாமே அர்ஜென்ட் வேக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டு ப்ரேயரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். அது ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? ஆண்டவருக்கு என்ன இப்போ ரிப்ளை பண்ணார்? உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறீங்க, ஒருத்தர் மட்டும் பேசுனா என்ன சொல்லுவாங்க? பைத்தியண்டா அவன். 2 பேர் பேசுனது தான் கரெக்டாக இருக்கும். ப்ரேயர் அப்படி தான். நீங்களும் பேசணும், மோசையும் பேசினார், கர்த்தரும் பேசினார். ஆமென். மோசையும் பேசினார், கர்த்தர் மோசை மட்டும் பேசின இல்லையே. ஆமென். ஜெபிக்கிற ஆட்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாக வரணும். ப்ரேயரு 1 வே கிடையாது, 2 வே. நீங்களும் பேசணும். என்ன பிரதர், நான் பல வருஷமாக ஜெபம் பண்ண வரேன், ஒரு நாள் ஆண்டவர் கூட பேசுனதே இல்லை பிரதர். உண்மையாக நான் சொல்கிறது, கைத்துக்கணும். சும்மா பல வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர். சரி ஓகே, தூக்காதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுங்க. அதை பல வருஷமாக ஜெபம் பண்ணிக்க பிரதர். ஒரு நாள் ஆண்டவர் கூட அவர் பேச வரும்போது நீங்கள் ஓடி போயிடுறீங்களே. இங்கே தான் ஆஃபீஸ் டைம் ஆகுது, அங்கே டைம் ஆகுது, காத்துருங்க. ப்ரேயர் 1 வே கிடையாது, 2 வே. ஆமென். நீங்களே பேசணும், ஆண்டவர் உங்களோட பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவசரப்படாதீங்க. ப்ரேயர் 1 வே கிடையாது, 2 வே. 3 விஷயம் சொன்னேன். ஜெபம் தேவனை அல்ல, உங்களை ஜெபிக்கிறவளை மாற்றுகிறது. 2வது, ஜெபம் இருவழியானது. 3வது, உங்களை எதிரியே விரட்டி அடைக்குது. உங்களுக்கு டவுட் இருக்கா? உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையா? அது எப்படி பிரதர், நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையா? மனம் திரும்பாத பிசாசுக்கு சொல்ல இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பான். இடம் கொடுத்தா மடத்தை. நீங்கள் பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா வந்துடுவான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மனம் திரும்பாத இடத்துல பிசாசு உங்களை டாமினேட் பண்ணுறான். அது உட்கார்ந்தது உங்களை பலவீனப்படுத்திட்டே இருக்கு. ஆமென். நீங்கள் ஜெபிக்க அந்த பிசாசு, மறைஞ்சிருக்க பிசாசு ஓடும். ஆமென். பிசாசு எல்லாத்தையும் செய்ய விட்டுருவான். சொந்தக்கார வீட்டுக்கு போக விடுவான், கல்யாணத்துக்கு போக விட்டுருவான், எல்லாமே செய்ய விட்டுருவான். ஜெபிக்க மட்டும் விட மாட்டான். ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. இப்போ அந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும்? 2 விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதலாவது மனம் திரும்பணும். நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்தோத்திரம். நம்ம மனம் திரும்பாமல் ஜெபம் பண்ணோம்னா, முதலாவது ஜெபிக்கிறவங்க மனம் திரும்பணும். நான் என்ன பாவியா பிரதர்னு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்க. மனம் திரும்பாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் வீணானது. உங்கள் டைம் வேஸ்ட், உங்கள் எனர்ஜி வேஸ்ட், உங்கள் ஏஜ் எல்லாம் வீணாக போகும். பல வருஷமாக நீங்கள் மனம் திரும்பாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஜெபம் உங்களை மாற்றாது, தேவனையும் எட்டாது, பிசாசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் முதலாவது நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை செய்து மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மனம் திரும்பி அறிக்கை பண்ணுங்க. முதலாவது உங்கள் காரியங்களை ஜெபிக்கிற ஆட்கள் உங்கள் ஜெபம் ஆண்டவர் கேட்கணுன்னா அந்த ஜெபத்தில் முதலாவது நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் பலவித பாவங்கள் இருக்குது. அது செக்ஷுவல் பாவம்லாம் இருக்கலாம். அதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவர். ஆமென். பாவத்தை எல்லாம் ஒரு முறை நீங்கள் அறிக்கை பண்ண போதும். நீங்கள் செஞ்ச பாவங்களை ஒரு முறை அறிக்கை பண்ணால் போதும். அறிக்கை பண்ணி தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு இடுகிறவன இரக்கம் பெறுவான். பாவத்தை எல்லாம் முதல்ல அறிக்கை பண்ணுங்க. அந்த நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாது. அதெல்லாம் அது ஆண்டவருடைய நேரத்தை சில ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் அந்த பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஒரு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நீங்கள் பெறுங்க. ஆமென். ஏன் பிசாசுக்கு நீங்கள் உங்களை அலைக்கழிச்சுனே இருக்குன்னா பாவத்தை அறிக்கை பண்ணுறதில்ல.
ஜெபம் பண்ணுறோம். ஆமென். அந்த பாவத்தை ஆண்டவரே, இந்த பாவம் நான் செஞ்சுட்டு ஆண்டவரே எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். முதல்ல ஜெபிக்கிறோங்க, மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யுங்க. ஆமென். அப்படி அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் அதை மன்னிக்கிறான். உங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெறணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் செஞ்சு அதையே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நிறைய சில நேரங்களில் அதையே நினைப்பூட்டோம், நீ செஞ்ச பாரு பாரு, அந்த பாவம் பாரு, அந்த பாவம் பாரு. அதுக்கப்புறம் அந்த பாவருக்கு செஞ்ச பிறகு பிசாசு குற்றப்படுத்தினே இருப்பான். அந்த குற்ற மனசாட்சியை மேற்கொள்ள தான் உங்களுக்கு அந்த விசுவாச அறிக்கை வேணும். ஆமாம். 2 விதமான அறிக்கை இருக்கு. ஒன்று பாவ அறிக்கை, இன்னொன்று விசுவாச அறிக்கை. ஆமென். இந்த விசுவாச அறிக்கை ஒரு முறை செஞ்சால் போதும். நான் செஞ்சுட்டேன் பிரதர், திரும்ப திரும்பவே அது மைண்டில் வருது பிரதர், அதை நீ குற்றப்படுத்தினே இருக்கு. அப்போ தான் நீங்கள் விசுவாச அறிக்கையை மேற்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு உங்கள் கடந்த காலத்தையே காட்டும். ஆமென். பாரு, இப்படியெல்லாம் இருந்தேன், நீ அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைப்பா, நீ அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. அப்போ தான் விசுவாச அறிக்கை பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு முதலாவது மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யணும். 2வது விசுவாச அறிக்கை பண்ணணும். விசுவாச அறிக்கை பண்ணணும். உங்கள் பிசாசு எந்த விஷயத்தை உங்களை குற்றப்படுத்துகிறானோ, ஆமென், அதில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கிறீங்க, ஆமென், கடன் பிரச்சனையாக இருக்கீங்கன்னா ஆண்டவரே இந்த கடனில் விடுதலை கூட ஜெபம் பண்ணுங்க. அது யார் பிதாக்கள் செஞ்ச பாவத்தினால வரலாம், சாபத்தினால ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதை அறிக்கை பண்ணுங்க, விட்டுருங்க. அதை விட்டு அதுக்கப்புறம் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டில் எது பதிஞ்சிருக்கோ உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆமென். நீங்கள் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கடன் வாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டும் ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, டியூன் ஆகிருக்கு, மைண்டு டியூன் ஆகிருக்கு. அதை தாண்டி போகவே மாட்டேங்குது. ஆமென். அந்த டியூன் பண்ணுறதை மாற்ற தான் வார்த்தை அறிக்கை பண்ணுறது. ஆமென். ஹல்லேலூயா. மைண்டில் எது செட்டாக இருக்கும் அதுதான் இருக்கும் உங்களுக்குள்ள. முதல்ல அந்த மைண்ட் செட்டை உடைங்க முதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அரண்களே. அந்த அரண் சொல்கிறேன்ல, எத்தனை பேர் அந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. அரண் மதில் எரிக்கோ மேல் தெரியுமா? யாராலும் இப்போ ஒரு வீடு கட்டுறாலும் பெரிய மதில், அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 அடி இருக்குமான்னு தெரில, 20-25 அடி இருக்கும். அவ்வளோ பேர் மதில். அந்த மதில் மேலே ஒரு வீடை கட்டுறாங்க. ஆமென். 7 ரவுண்டு பெரிய மதில். நான் ஹைட் சொல்கிறேன், நிறைய உயரமானது, ஒரு 10 அடி 20 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மதிலை ஒடுங்க ஒரு மனுஷ பலத்தினால ரொம்ப ஒரு வல்லரசாக இருந்தது அந்த எரிக்கோ பட்டணம். ஆமென். ஆண்டர் கொடுத்த ஒரு யோசனையால் அது மனுஷ பலத்தினால் உடைக்க முடியாது. ஆண்டோட பலத்தினால, ஆண்டோட பலம் இந்த வார்த்தை தான். வார்த்தை இந்த அரண்களை உடைக்கணும்னா அந்த விசுவாச அறிக்கை பேசிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் நீங்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆமென். நான் ஆண்களான ஆண்டவரே எனக்கு ஏற்ற வாழ்க்கையை உண்டாக்கி வச்சிருக்கேன், ஏற்ற நேரத்தை தரப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அறிக்கை பண்ணுங்க. வேற பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதை கேட்டு அந்த வார்த்தைகளை அதை பேசுங்க. எதுனா அந்த அரண்களை உடையிற வரைக்கும். அந்த எரிக்கோ மதில் உடைஞ்சாதான் ஜனங்க முன்னேறினாங்க. புரிஞ்சதை நான் சொல்கிறது? அந்த எரிக்கோ மதில் உடைஞ்சதுனால தான் விசுவாசத்தினால அதை உடைச்சாங்க. ஆண்ட சொன்ன வார்த்தையை ஏற்றுன்னு விசுவாச அறிக்கை செஞ்சு ஆண்ட சொன்ன ஆலோசனை கேட்டு அதன் படி வந்ததுனால தான் அந்த எரிக்கோ மதில் உடைஞ்சது, முன்னேறினாங்க. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக அது மாதிரி ஒரு மதில் இருக்கு, அரண் இருக்கு. ஆமென். உங்கள் அரண்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களை அது அரண் முன்னேற விடாது, அது வெற்றியாக வாழ விடாது. ஆமென். அது நம்மளை நுழைய விடாது, சுதந்திரிக்க விடும், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க விடாது. ஆமென். புரியுது நான் சொல்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் தடுக்கும், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அரண்களை உடைங்க. ஆமென். நான் இங்கே எத்தனை பேருக்குன்னு தெரியல, அத்தனை பேருக்கு அத்தனை விதமான அரண்கள் இருக்கும். இந்த அரண்கள்
வரன்களை உடைக்கணும்னா ஆண்டோட வார்த்தையின்படி செஞ்சாதான் அது உடையும். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டோட வார்த்தை விசுவாசம் 7 முறை சுற்றி வந்தாங்க. 7 தான் விழுந்தது, அசால்ட்டாக விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போதான் விழுந்ததில்ல, ஆண்டோட வார்த்தை வந்தப்பவே அது அஸ்திபாரம் ஆடி போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்க அரணை நீங்கள் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அரணை விசுவாசத்தினால மட்டும்தான் அதை உடைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க, சொல்லிட்டே இருங்க. சில பாறையில் கல்லெல்லாம் இருக்குல்ல, ஒரு அடியில் சில கல்லெல்லாம் பிளந்துக்கும். சில பாறைகள் 50 அடி அடிக்கணும், சில பாறைங்க 100 அடி அடிக்கணும், சில பாறைகள்லாம் 1000 அடி அடிக்கணும். ஆமென். இப்போ பாம்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அடிக்கிற அடியெல்லாம் அப்போ வேணால் அது பிளக்காமல் இருக்கலாம். ஆமென். நீங்கள் அடிக்கிற அடுத்த 1000 அடி கண்டிப்பாக அது உடையும் அது. ஆமென். சிலருக்கு அந்த கல்லுன்றது தடன்றது சீக்கிரத்தில் உடைஞ்சிடும் அது. ஆமென். சிலர்லாம் அடிக்க தான் அது உடையும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கேட்ட உடனே கொடுத்துடலாமேன்னு நான் ரொம்ப நாளாக கேள்வி. நம்ம ஜெபம் பண்ணுறோம், கேட்ட உடனே கொடுத்துடலாம். எதுக்கு இத்தனை ப்ராசஸ்ஸு, இத்தனை ஜபங்கள் எதுக்கு? எதுக்கு இவ்வளோ தாமதங்கள்? நான் பல முறை என் மைண்டில் ஓடுதுன்னா ஒரே விஷயம்தான், எதுவுமே ஈஸியாக கிடைச்சா அதோட அருமை புரியுறதே கிடையாது. புரியுது நான் சொல்கிறது? அது ஈஸியாக கிடைச்சா அதை நம்ம பாதுகாக்கிறதே இல்லை. அதை கஷ்டப்பட்டு ஒன்று கிடைக்கட்டுமே. ரொம்ப செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணும்? ஒரு கோல்டு இப்போ 1 லட்சம்லாம் தாண்டிச்சு, பத்திரம் வெளியில் வைப்போம், அது பத்திரமா பாதுகாக்க மாட்டோம். அது வேல்யூ தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. அதோட வேல்யூ தெரியுது. ஆமென். அதே தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அது ஈஸியாக கிடைச்சதான் அது வேல்யூ தெரிய மாட்டுது. ஆமென், ஹல்லேலூயா. அதுவே கஷ்டப்பட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பத்திரமா பார்த்துப்பீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அது வேல்யூ புரிஞ்சுங்க. ஆமென். அதை நீங்கள் ஆண்டவர் கொடுக்க தான் விரும்புகிறாரு. ஆனால் கொடுத்து அதை நீங்கள் பாதுகாப்பீங்களா? கொடுத்து அதை பராமரிப்பீங்களா? கொடுத்து அது கவனமாக இருப்பீங்களா? அலட்சியமாக இருப்பீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மேலே நம்பிக்கை வர வரைக்கும் ஆண்டவர் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக தான் இருப்பேன். நீங்கள் அந்த விஷயத்தில் சீரியஸாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதோட வேலை புரிஞ்சு ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னா அது ஆசீர்வாதம், அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு வேண்டியதை தரும். ஆமென். அதனோட வேதனை இல்லாத ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனையே இருக்காது. யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அந்த அறிக்கை பண்ணல உறுதியாக இருங்க. அது ஆண்டவர் கொடுத்தாருன்னா பத்திரமா அதை காத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஊழியமாக இருக்கலாம், அது வேறு எந்த காரியமாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், அது பொண்டாட்டியாக இருக்கலாம், அது புருஷனாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம். அது அற்பமாக என்னாதீங்க. கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அது பத்திரம், அதை காத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தாமதம் பண்ணுறாருன்னா தரக்கூடாதுன்ற நீங்கள் உங்களை தரமாக மாற்றி தர விரும்புகிறார். நீங்கள் தரமானவளாக மாறும்போது அதை காத்துக்கொள்வீங்க. ஆமென். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீங்கள் பெற்று ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க. முதலாவது மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணுங்க. பாவ அறிக்கை செஞ்சியும் அந்த குற்ற மனசாட்சி இருக்குன்னா விசுவாச அறிக்கை, தொடர்ந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் சினிமாவில் அப்போ கேட்டது, தப்பாக எடுத்துக்காதீங்க. கோல்டன் 10 ஃபீட்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. கோல்டன் 10 ஃபீட். ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு தெரியும். ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல புதையல் தெரிஞ்சு போச்சு, அவன் யாருக்கும் சொல்லாமல் அவன் தோன்றான்.
தோன்றான் யாருக்குமே சொல்லலை. பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரமாக தான் தெரியுது அவனுக்கு. பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரமாக தான் தெரியுது. அவன் வெளியே சொல்ல மாட்டான். அவன் பாட்டு தோண்டினே இருக்கான். எதுக்குடா தோன்றான்னா விஷயத்த சொல்லவே இல்லை. உள்ள புதையலுக்கு சொல்லவே இல்லை. தோண்டினே இருக்கான். பார்க்குறவன் 3 அடி தோண்டினா அப்பயும் சொல்லலை, 5 அடி தோண்டினா அப்பயும் சொல்லலை, 8 அடி தோண்டினா அப்பயும் சொல்லலை, 10 அடி தோண்டிட்டான். அப்போ டங்னு சவுண்ட் வருது. அப்போ புதையல் அவனுக்கு கிடைச்சிருது. அது வரைக்கும் அவனை பார்த்து சிரிச்சவங்களாம் அப்போ வெக்கப்படுறான். சினிமாவில் அப்போ கேட்டது 2002 அப்போ அவெல்லாம் ரசிக்கப்படல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் நல்ல ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அதனால் ஆண்டருக்காக அந்த அறிக்கையிடல, ஆண்டருக்காக அந்த விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் யார் தெரியும், அடுத்த அடி தங்கம் மறைஞ்சிருக்கும். இத்தனை இவ்வளோ நாள் வந்தீங்களே, அதை நெருங்கி வந்துருக்கலாம். ஆமென். இத்தனை மாதம் அந்த வலிகளை தாங்கி வந்தீங்களே, புரியுதா நான் சொல்கிறது? வலிகளை தாங்கினீங்க, அவமானங்களை தாங்கினீங்க, நிந்தையை தாங்கினீங்க, வேதனையை சகிச்சிங்க. ஆமென். யாரு தெரியும், அந்த புதையல் நாளைக்கே அது வந்துடலாம், அடுத்த வாரமே அது கிடைச்சிடலாம். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த மாதமே அந்த ஆசீர்வாதம் ரெடியாக இருக்கலாம். அதனால் அவங்க அந்த விசுவாசத்தை விடாதீங்க. ஆமென். விசுவாச அறிக்கை விடாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. யாருக்கு வெயிட்டாக வேணுமோ அவங்களுக்கு தான் தாமதம் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. வெயிட்டானது வரும்போதெல்லாம் அவங்க கொஞ்சம் தாமதம் தான் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா வெயிட்டு நீங்கள் தாங்கணும்ல, உங்களை சரி பண்ணி ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. முதலாவது காரியத்தை ஜெபிக்கிறவங்க முதல்ல பாவத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாவங்கள்லாம் எடுத்துங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கணும். இப்போ ஆண்டவர் ஆசை, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த குறைவிலிருந்து ரட்சிக்க ஆண்டவர் ஆசைப்படுறாரு. உங்களை ரட்சிக்க கூடாது. கர்த்தருடைய கை குறுகி போகலை. ஆமென். கேட்கக்கூடாது, அவருடைய காது மந்தமாகலை ஆண்டவருக்கு. உங்கள் என்ன பட்டிருக்கு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குது. ஹல்லேலூயா. நான் சொன்ன ஜெபத்துக்கு பெரிய ஒரு தடை பாவம். ஆமென் ஹல்லேலூயா. இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவர் ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். ஆமென். உங்களை ரட்சிக்க தான் விரும்புகிறார். உங்களை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். உங்கள் அக்கிரமங்களே, ஆமென் ஹல்லேலூயா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும், ஹல்லேலூயா, உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குதான். உங்களை பிரிக்கிறது அதுதான். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி, ஆமென் ஹல்லேலூயா, செவி கூட உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம உங்க பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்குது. ஆமென் ஹல்லேலூயா. டஸ்ட் வரும்போது பார்த்துனே இருப்பீங்களா? வண்டியில் போகும்போது டஸ்ட் வருது, பார்த்துனே இருப்பீங்களா? மறைச்சிக்க மாட்டீங்க. நாங்கள் செய்கிற பாவங்களும் ஆண்டுக்கு அருவருப்பாக தான் இருக்குது, பார்க்க முடியல. அந்த பாவம் அப்படி தடையாக இருக்குது, அவரோட முகத்தை மறைக்குது. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். நீங்களும் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறீங்க. அந்த பாவங்கள் தடுக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த பாவங்கள் நம்ம அறிக்கை செஞ்சோன்னா ஆண்டவர், ஆமென், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அடுத்து வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் 1 யோவான்
1:9. ஓகே வாசி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை முதல்ல என்ன பண்றாருன்னா, முதலாவது மன்னிக்கிறார், எல்லா ரெண்டாவது எல்லா அநியாயத்தை நீக்கி, நீங்க எதெல்லாம் அறிக்கை பண்றீங்களோ அது நீக்குகிறாராம். நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆண்டவர் செய்வேன்ட்டு செய்யாம போறாங்கல்ல, 200 சொல்லி கடைசியில் அதில் ட்விஸ்ட் வச்சுக்க மாட்டாங்கல்ல. ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். ஆமென். மனுஷங்க சொல்லுவாங்க, மனுஷன் வாக்கு மாறுவாங்க. ஆமென். ஸ்டேஜில் என்ன வேணால் பேசலாம். ஆமென். ஆண்டவர் விட்டதெல்லாம் இல்லை. ஆண்டவர் அவர் சொல்கிறது தான் செய்வார், செய்கிறது தான் சொல்லுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்லுங்கள். ஆண்டோட கேரக்டர் அதுதான். அவர் சொல்கிறது தான் செய்வார், செய்கிறது தான் சொல்லுவார். சொன்னார்னா செஞ்சிருவார். ஆமென். வானமும் ஒழிஞ்சிடும், பூமியும் ஒழிஞ்சிடும், வார்த்தை ஒழியாது. சொன்னபடியே நடக்கும், அவர் நிறுத்தபடியே அது நிலை நிற்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டோட வாக்கெல்லாம் மாற மாட்டார். என்ன பண்ணுறாருன்னா, நாம் அறிக்கை நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறாராம். முதலாவது நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்பு பெற்று கொண்டீங்களா? பாவ மன்னிப்பு உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கா? நம்ம 5 வருஷம் 10 வருஷம் சர்ச்சுக்கு போகிற ஆட்கள் தான். 15 சர்ச்சு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கா? நான் பிரதர் என்னென்னவோ சொல்கிறீங்க, அதை மாதிரி ஒன்றும் தெரியல பிரதர். நானும் சண்டே சர்ச்சுக்கு தான் வரேன், ஒன்றுமே தெரியல. அது பிரதர், நீங்கள் முதலாவது உங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. மன்னிப்பு நிச்சயம் இருந்தால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க, வேற மாதிரி இருப்பீங்க. ஆமென் ஹல்லேலூயா. பாவம் முதலாவது ஆண்டவர் மன்னிக்கிறார், எல்லா அநியாயத்தை நீக்குகிறார், உங்களை சுத்திகரிக்கிறாராம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம பாவத்தோடு ஜெபிக்கும் போது அது நேரத்தை எல்லாம் வீணாக்கும். 2 மணி நேரம் ஜெபிக்கலாம், 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், மனம் திரும்பாமல் ஜெபிச்சிங்கன்னா வீணு. ஆமென். தாவீது சொல்லலாம், தேவனுடைய இருதயத்துக்கு கேட்டவனாக இருந்தான்னு. அந்த தாவீது ஒரு நாட்களில் பாவம் செஞ்சிடுவான். அவனுடைய சேவகருடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு பாவம் செஞ்சிடுவான். அந்த சேவனுடைய மனைவி சேவகனை கொன்னுடுவான். சேவகன் பேர் உரியா. உரியாவுடைய மனைவி குளிச்சுனே இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு இவர் மனைவி அந்த பாவத்தில் விழுந்துருவார். கடைசியில் அந்த உரியாவே சாவடிச்சிருவார். சாவடித்து அவங்க மனைவி எடுத்துப்பார். யார்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஏற்றவன் பண்ணுற வேலையை பாருங்க. ஆமென். அவனையும் சொல்கிறாரு பாருங்க ஆண்டவரில், ஆண்டோட அன்பில். அப்படி விட்டு ஆளையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார்ல. அவனை சொன்னார்னா உங்களை சொல்ல மாட்டாரா? பிரகாஷ் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எஸ்தர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொருத்தன் பொன்னாட்டி எடுத்துக்கினே ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார்ல, உங்களை சொல்ல மாட்டாரா? என்ன சொல்ல மாட்டாரா? ஆமென் ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணாரு, அந்த பாவம் செஞ்சு அந்த பச்சை பாலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை ஆண்டவர் அடிச்சிட்டாரு. குழந்தை செத்து போச்சு. பிறக்கிற குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தையை காப்பாற்ற அவர் என்னென்னவோ பண்ணார். ஜெபம் பண்ணார், கூட உபவாசம் பண்ணார். அப்போவும் ஆண்டவர் மனசு மாறல. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் மாற மாட்டார், நீங்கள் நான் தான் மாறணும். கடைசியில் தாவீது மாட்டார். ஆமென். தாவீது மாறினார். ஹல்லேலூயா. தாவீது மாறினது தான். அப்போ தான் தாவீது ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் இருக்குது, ஆண்டவர் சித்தி இதுதான்னு தாவீது மைண்டு தான் மாறிச்சு. ஆண்டவர் மாறல. ஆண்டவர் அந்த குழந்தை அடித்தாராம், அந்த குழந்தை செத்து போச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு குழந்தை தருவார். இப்போனா தாவீது மனம் திரும்பி அழுதும், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவர், இந்த மாதிரி நான் செஞ்ச பாவத்தினால தான் இந்த குழந்தை செத்து போச்சு. ஆமென். நான் செஞ்ச பாவத்தினால தான் நான் தான் அனுபவிக்கணும். அந்த குழந்தை செத்து ஆண்டவர் அவனை பார்த்து 2வதாக ஒரு குழந்தை கொடுத்தார். அந்த சாலமன் தான், அந்த குழந்தை தான் சாலமன். அந்த குழந்தை மேலே ஆண்டவர் அன்பு வச்சாராம். ஆண்டவர் ஒரு பக்கம் அன்பான தேவன் தான், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவர். ஆமென். நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறோம், ஆண்டவர் இன்னொரு பக்கத்தை பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு பக்கம் அன்பானவர் தான், இன்னொரு பக்கம் நீதியானவர். அது குழந்தைங்கன்னா தெரியும், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தை ஆண்டவர் அடித்தார். காரணம் பிறப்பு தவறான வழியில் பிறந்தது. தேவனுடைய இடத்துக்கு ஆண்டவர் முதலாவது அவரோடு பழகிற ஆட்கள் கரெக்டாக இருக்கணும். புறஜாதியாக தப்பு செஞ்சிடலாம், அவனை ஆண்டவர் அந்த அடிப்பார். அந்த நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களுக்கு தான் அடி. ஆமேன். தாவீது ஆண்டவர் அடிச்சு, அந்த குழந்தை அடித்தார். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மாறல, தாவீது தான் மாறிக்கிறாப்புல. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்யுங்க. ஆமேன். அறிக்கை செய்ய விட்டுருங்க. அவரால் அது கடந்த நாட்களாக இருக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் பிசாசுக்கு ஒரு வாசல் திறக்கிறோம், அந்த வாசல் வழியாக உள்ளே வந்துடுது, அது உள்ளே வந்து உட்காந்துடுது. ஆமேன். அந்த யோசிச்சு சின்ன வயசுல இந்த வழி ஏதோ பிசாசு வழி விட்டுமா யோசிச்சு பாருங்க. அதை அறிக்கை செய்யுங்க. நிறைய நேரம் பிசாசு பாவத்தை வச்சது மட்டும்தான் உள்ளே வர முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஆமேன். பிசாசு பாவத்தை ஏன் இதே சொல்கிறேன்னு தெரியல. பிசாசு பாவத்தை வச்சு தான் உங்களை டாமினேட் பண்ணுறான், உங்களை பலவீனப்படுத்துகிறான், உங்களோட ஆசீர்வாதம் தடுக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு குறை சொல்லி தான் பிசாசு தேவ சமூகத்தில் போய் நின்னான். ஆமேன். ஹல்லேலூயா. புரியுது நான் சொல்கிறது? நம்ம பாவம் செய்யும்போது மட்டும்தான் பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. தனிமையில் அறிக்கை இல்லை, நம்பிக்கையான ஒரு ஆள், அது பாஸ்டர்மாவாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஆளாக பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஆளாக பாருங்கள். ஒரு நம்பிக்கையான ஆள் இருப்பாங்கன்னா, சொன்ன விஷயத்த புதையல் மாதிரி ரகசியமாக வச்சுப்பாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் பிரதர், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் சிஸ்டர், நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லுங்கள், அறிக்கை எடுங்க. அந்த மெத்தடை ஆர்சியில் ஃபாலோ பண்ணுறாங்க. செஞ்ச பாவத்தெல்லாம் ஃபாதர்கிட்ட போய் அறிக்கை பண்ணுறாங்க. போயிட்டு ஒவ்வொரு வருஷம் அதை பண்ணக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. அந்த அறிக்கை பண்ணும்போது நிறைய பேர் நம்ம உலக ஆசீர்வாதம் பார்த்தே திருப்தி ஆயிட்டோம். ஆண்ட உலக ஆசீர்வாதம் இம்மைக்காக மாத்திரம் இயேசு இனிமேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் நீங்கள் பரிதாபமான மனுஷங்க சொல்கிறார் பவுல். இம்மைக்காக மட்டும் உலக ஆசீர்வாதம் மட்டும் வாழாதீங்க. அது ஆண்டருக்கு மண்ணு. அதெல்லாம் உங்களை ஒரே நாள் ஆண்டர் அம்பானியோட பெரிய ஆளாக மாற்ற முடியும். அதில் ஆண்டருக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்கள் அதில் திருப்தியாகாதீங்க. அது பணம் இல்லையே பொருள் இல்லையே கவலைப்படாதீங்க. ஆண்டுக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம். ஆமேன். ஹல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதம் வரணும். உங்கள் ரட்சிப்பு ரொம்ப பெரியது. ஆமேன். ஹல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதம் வரணும். ரொம்ப அது நிரந்தரமானது. ஆமேன். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் மட்டும் ஆண்டவர் சார்ந்துக்காதீங்க. நிறைய பேர் வருவாங்க, பிள்ளை இல்லை டாக்டர் பாஸ்டர் சொல்லுவோம், பிள்ளை பிறந்தா விட்டுட்டு போயிடுவாங்க. வேலை இல்லைன்னு வருவாங்க, வேலை கிடைச்சோன்னா மறந்துட்டு போயிடுவாங்க. அது இல்லை இது இல்லைன்னு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அது திருப்தி ஆகிட்டாங்க, போதும்ப்பா என் தேவை சந்திக்கப்பட்டுச்சு. புரியுது நான் சொல்கிறது? போதும் என் தேவை சந்திக்கப்பட்டுச்சு. அது இந்த நாட்களில் புதிய ஆத்மா தான் பண்ணுறாங்க, சில விசுவாசம் அதுதான் பண்ணுறாங்க. இம்மைக்காக மட்டும் இயேசுவை நம்பிட்டு இருக்காதீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அது பரிதாபம். அது ஆமேன். மறுமை ஆசீர்வாதம் வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்தீங்கன்னா, நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லெவலே மாறும், உங்கள் பேச்சு மாறும், ஆமேன், நடக்க மாறும். உள்ள ஒரு ராஜ கம்பீரம், ராஜாவின் ஜெயகம்பீரம் வந்துச்சுன்னா, ஆமேன், ஹல்லேலூயா, எல்லாமே மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் முதலாவது உங்கள் பாவத்தை அறிக்கட்டு அதில் வெளியே வாங்க. ஆமேன். பிசாசு உங்களை அந்த பாவத்தை அறிக்காத பண்ண வரைக்கும் உங்களை குறைஞ்சினே இருப்பான். போட்டு நை குறைஞ்சினே இருப்பான். அதை முன்னேற விடாது, பலவீனப்படுத்தினே இருப்பான். அதை அறிக்கட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அதை அறிக்கையிடும்போது ஆண்டவர் அதெல்லாம் உங்களை நீக்கி, எல்லாம் உங்களை மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உண்மையான நம்ம ஆண்டவர் மாதிரி உண்மையான ஒரு நபர் யாருமே இல்லை. 1000% 1000 மடங்கு சொல்லலாம். அவரை மாதிரி ஒரு உண்மையான நபர் கைப்பிடிச்சார்னா அவரை கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை பிடிச்சிங்க. ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது ஜெபிக்கிறவங்க
பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுடணும். திரும்ப அந்த பாவம் செய்யக்கூடாது. அது நல்லா யோசிச்சுங்க. அநேகர் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை மாற மாட்டேன் பிரதர், என்னை அலைக்கழிச்சுட்டே இருக்கு சொல்லுங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை ஆராய்ச்சி பாருங்கள், எதெல்லாம் பண்ணீங்க. ஆமாம், சில விஷயங்கள் குழந்தையிலே இந்த விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஆனால் அவங்க தெரியாது, மறந்துருக்கலாம். நம்ம பெரியவங்க, நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் அதில் அறிக்கையிடுங்க, அதில் உடைங்க. பிசாசு அலைக்கழிச்சுனே அந்த விஷயத்தை பிசாசு படிச்சுப்பான். சின்ன வயசில் ஏதோ ஒரு பாலியல் தொலையில் நம்மளா போகலாம், இல்லை இன்னொருத்தர் யாராச்சும் நம்மள ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதை அறிக்கை விட்டுருங்க. அந்த நபரையும் அந்த பாவத்தையும் அறிக்கை பண்ணுங்க, அந்த நபரையும் அந்த கசப்பில் இருந்து மன்னிச்சு விட்டுருங்க. ஆமேன். ஹலே, புரியுதா? ஆமேன். அது முதலாவது மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்ய சொன்னேன். ஜெபிக்கிறவங்க இதுதான் மெத்தட். பாவத்தோடு ஆண்டவர் நெருங்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் பண்ணி மாதிரி வரான்னா அவங்களோட பழகுமா? நம்ம பண்ணியை பார்த்துருக்கேன், பண்ணிய ஒரு நாத்தம், ஒரு கிட்ட போக முடியாது. ஒருத்தர் அந்த மாதிரி வந்தான்னா நீங்கள் பேசுவோமா? நம்ம பேசவே நான் அருவருப்பாக இருக்கும்ல. அப்போ ஆண்டவர் மட்டும் எப்படி நம்ம பாவத்தோடு நம்மளோட பேசுவார், பாவத்தோடு நம்மளை நெருங்குவார் இல்லை? ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கு. ஆமேன். அந்த பாவத்தை அறிக்கை ஆண்டவர் இந்த வரதை விரும்புகிறார். ஆனால் நாத்தம் தாங்க முடியல, ஒரே அழுக்காக இருக்கு. நீங்கள் தொட்டிங்கன்னா அவர் அழுக்காயிடுவார், அந்த மாதிரி. ஆமேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஜெபிக்கிறவங்க நான் சொல்கிற விஷயம், நம்ம ஏன்னா நம்ம ஜெபம் இல்லாமல் நீங்கள் 15 வருஷம் 20 சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் இல்லாமல் ஓடினீங்கன்னா ஆண்டவர் ஏமாந்து போக மாட்டார். நீங்கள் ஜெபிக்காத ஆட்கள் ஏமாந்துருவாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பின்னாடி இருக்க கூட்டம் ஏமாந்துடும். ஏண்டா எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போய் என்னடா லாபம்? கேட்டிருக்கலாம் அந்த கேள்வி, பார்த்துருக்கீங்களா இல்லையா? காரணம் இதுதான். ஆமேன். ஜெபம் இல்லாம தான். ஆமேன். மனம் திரும்பாத ஜெபம் வீணானது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் ஜெபத்திற்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி கொடார். கேட்கவே மாட்டார். இருதயம் மாறணும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். இது முதலாவது காரியம், பாவ மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு குற்றமான சாட்சி இருந்துச்சுன்னா அப்போ தான் விசுவாச அறிக்கை தொடர்ந்து பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ அறிக்கையிடுதல் இருக்கு. ஆமேன். அறிக்கை இடுவதில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணுமா? கேட்டோம், அநேக விஷயங்கள் இருக்கு. இதுல எல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும். கேட்டோன்னா விசுவாசத்தை அறிக்கை இடுறதுல உறுதியாக இருக்கணும். ஆமேன். ஒரு வசனம் கூட இருக்கு, உங்கள் விசுவாச அறிக்கை இடுறதுல உறுதியாக இருங்க. இது வரைக்கும் உறுதினா அந்த பிரச்சனை உடைஞ்சி மறைஞ்சி போகிற அளவுக்கு உறுதியாக இருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அவங்கள ஆராய்ச்சி பாரு, நான் கரெக்டாக இருக்கானா? சர்ச்சில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், அப்படி இருக்கிறான்னு பாருங்க. நிறைய நேரம் பாஸ்டர் பார்த்து பிரைஸ்லா பாஸ்டர் எல்லாமே சொல்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் மறைவாக என்ன பேசுகிறோம்? ஆமேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. புரியுது நான் சொல்கிறது? பேசுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கா? ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். நீங்கள் ஆராய்ச்சி பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆராய்ச்சி பாருங்க, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் பிரதர்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு உங்களுக்கு தான். ஆண்டவரோட இணைஞ்சிருங்க. ஜெபம் நம்மளை தேவனோட இணைச்சிடுது. நான் சொன்னல, கர்த்தரோட சிந்திக்கிறவன் கர்த்தரோட இசையணும். உங்களால் இசைய முடியல, ஆண்டவர் தூரமாக இருக்காரு, நீங்கள் தூரமாக இருக்கீங்கன்னா வீணு. உங்கள் ஜெபம் தேவனோடு இணைக்கிறது. நீங்கள் தேவனோடு இணையாமல் 50 வருஷம் சர்ச்சைக்கு வர பிரதர் வேஸ்ட். தேவனோடு இணைஞ்சிருங்க. உலக காரியம் திருப்தியாக இருக்காதீங்க. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும். ஆமே. நாம் காணிக்க இந்த உலகம் எத்தனாவது உலகம் இது? எத்தனாவது உலகம் இது? எத்தனாவது உலகம் சிஸ்டர்?
எத்தனாவது உலகம் நாம் இருக்கிறது? இரண்டாவது உலகத்தில் முதலாவது உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால் அழித்தார். 2 பேர் வாசிக்கும் போது நாம் இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. எதை சேர்த்து வச்சாலும் அழிஞ்சு அக்கினிக்கு இரையாக போகும். ஆமேன். அது நம்ம நாட்களில் பிற்கால ஒரு 1000 வருஷம் கழிச்சு நடக்கலாம். நம்ம உலகத்துக்காக பிரயாசப்பட்டா எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இம்மைக்காக ஆண்டவர் நம்பாதீங்க. இம்மை தேவைகளுக்காக எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு அது வேணும், எனக்கு நல்ல வருமானம் வரணும், எனக்கு இது வேணும், இந்த ஆசீர்வாதம், இதுக்காக மட்டும் ஆண்டவர் தேடாதீங்க. உங்கள் தேவையே அவராக இருக்கட்டும். நீங்கள் அவரோடு இணைஞ்சிருங்க. ஆமேன். நீங்கள் நிறைய பேர் விரும்புகிறீங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க, ஆண்டவரோடு இணைஞ்சிருங்க. ஆமேன். அவர் தான் ஆசீர்வாதம். நான் ஆபிரகாம் சொன்ன, ஆண்டவரே பிள்ளை இல்லைப்பா, நானே உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கேன்ப்பா, கவலைப்படாது, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கேன். அவருடைய பெரிய ரிவார்டு, அவர் பெரிய பரிசு. அவருடைய நான் தான் பிள்ளை மலடி சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறேன். நான் தான் பெற பண்ணுகிறவர். ஆமேன். நான் தான் பிரசவிக்க பண்ணுகிற தேவன் சொல்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது என்னப்பா, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, நானே உனக்கு பெரிய பலன்ப்பா, உனக்கு நான் உனக்கு கேட்க மகா பெரிய பலனாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஜெபிக்கிறவங்களுக்கு முதலாவது சொன்னேன், மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எடுத்துட்டா விசுவாச அறிக்கை பண்ணுங்க. 2வது காரியம், சீக்கிரம் முடிச்சிடுங்க. 2வது காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறணும். ஆமேன். நம்ம ஏன் மாம்சத்தில் ஜெபிச்சிடலாம், சரீர முயற்சி வசனம் தெரிஞ்ச சொல்லுங்க, அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்ம ஜெபம் பண்ணோம், சரீரத்திலேயே ஃபிசிக்கலாக ஜெபம் பண்ணலாம், அது கொஞ்சம் லாபம் இருக்கும், அது கொஞ்சம் லாபம் தான், கொஞ்சம் லாபம் இருக்கும். ஆமேன். அது பரிபூர்ண ஆசீர்வாதம் கொண்டு வராது. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. சில நிறைய பேசணும்னா அந்த இதுக்கே முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. 2வது காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். நான் சொன்னல, கர்த்தரோடு அவருடைய இணைஞ்சிருங்க. இங்கே ஆவி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் நார்மலாக ஜெபிச்சதை விட பரிசுத்த ஆவி பெற்றோட ஜெபிக்கிற மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் மாம்சத்தை ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அதே அபிஷேகம் பெற்ற ஜெபம் பண்ணிங்கன்னா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாத ஜெபம் பண்ணும்போது 10 நிமிஷம் 1 மணி நேரமாக தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? 10 நிமிஷம் தான். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், கண்ணை திறந்து பார்த்தா அது 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு நினைப்பேன் நான். ஆனால் கண்ணை திறந்து 10 நிமிஷம் தான் டைமே இருக்கும். அது அபிஷேகம் பெற்ற பிறகு நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், அது 10 நிமிஷமாக ஓடி போய்ட்டுருக்கோம். ஆமேன். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? அபிஷேகத்தை பெறுங்க. எதை பெறுங்களோ இல்லையோ அபிஷேகத்தை பெறுங்க. பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துவார், ஜெபிக்க உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சரீரம் தான் நமக்கு பெரிய ஒரு எதிரி. ரட்சிக்கப்பட்டவங்க யார் எதிரினா அவங்க சரீரம் தான் எதிரி. நம்ம சரீரம் ஒத்துழைக்காது. கலாத்தில் போட்டிருக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தூங்கணும். 2 பேரும் வேணும். மாம்சத்துக்கு படுத்து தூங்கணும், ஆவி சொல்லுது ஏன் ஜெபம் பண்ணுப்பான்னு. இந்த போராட்டம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி சார்ந்துங்கன்னா நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் போரே அடிக்காது. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமேன். அது மாதிரி பைபிளில் நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆமேன். அவங்க ஆண்டவருக்கா பெரிய பெரிய காரியம் செஞ்சாங்க. அவங்க எல்லாம் ஒரு சிலர் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். ஒரு சிலர் தான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி. பெசலேயல் தெரியுமா? பெசலேயல் எத்தனை பேருக்கு தெரியும்?
ஆசாரியுடைய தேவாலயத்து பணிகளை எல்லாம் செய்கிறவனா இருந்தால் கோல்டு டைமண்ட் எதை கொடுத்தாலும் அதெல்லாம் பக்காவாக ஷேப் பண்ணி கொடுப்பான் பெசலையர். அவன் அந்த வேலை செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஞானத்தின் ஆவினால நம்ம அந்த அபிஷேகத்தை ஞானம் அடங்கியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தில் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. ஆமென். பெசலே இப்போ பழைய எக்ஸோடஸில் பாருங்கள், நோட் பண்ணுங்க. எக்ஸோடஸ் 31:5. மற்றும் சகல இல்லை நீங்கள் வாசிக்க, நான் சொல்லிட்டு டைம் இல்லை, கல்யாணம் முடிச்சிடறேன். எக்ஸோடஸ் 31:5, யாத்திராகமம் 31:5 நோட் பண்ணிங்க. ரெண்டாவது யோசுவா மேலே ஆண்டோட அபிஷேகம் இருந்தது. ஆமென். யோசுவா மேலே ஆண்டோட அபிஷேகம் இருந்தது. ஆமென். 34:9 அது வாசிக்கலாம். ரெண்டாவது சாலமோன், தேவனுடைய அபிஷேகம் சாலமோன் மேலே இருந்தது. சாலமோன் ராஜா தெரியுமா? அந்த சாலமன் ராஜா மேலே ஆண்டோட அபிஷேகம் இருந்தது. ஆமென். அந்த அபிஷேகம் தான் ராஜாவா அபிஷேகம். அடுத்ததாக தாவீது மேலே ஆண்டோட அபிஷேகம் இருந்தது. என்ன சொல்ல வரணும்னா, அபிஷேகம் பெற்றாதான் உங்கள் வாழ்க்கை மாறும். அபிஷேகம் இல்லாத வரைக்கும் நீங்கள் எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நகை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, லேண்டு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, அபிஷேகத்தை சம்பாதிங்க. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிடும். அழியாது, அபிஷேகம் அழியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்று உயர்ந்துனே இருப்பீங்க. ஆமென். சாமுவேல் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:13 தாவீது. ஆரோன், அடுத்ததாக ஆரோன், யாத்திராகம் 28:41. ஆரோன் அபிஷேகம் செய்தார் ஆண்டவர் மோசே மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர், இன்னும் பல சாட்சி இருக்குது சொல்லலாம், நமக்கு நேரம் பத்தாது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், 1:15 நம்ம வாசிக்கிறோம். இப்போ 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் அவர்கள் அப்போஸ்தலர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஒரு வாட்டி 1:15 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. ஆமென். எத்தனை பேர்? 120 பேர் அப்போஸ்தலர்கள் அந்நாட்களில் இருந்தாங்க. இயேசுவோடு இருந்தாங்க. அவங்க கூடி இருந்த போது, இப்போ வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2-4. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். பலத்த முழக்கம் வானத்திலிருந்து உண்டானது. ஆமென். அவளுக்கு வந்து வீடு முழுவதும் நிரப்பிற்று. அடுத்தது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. ஆமென். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவு. நல்லா யோசிச்சு பாருங்க, பிசிக்கலா யோசிக்க முடியுமான்னு தெரியல. அது அக்னிமயமான நாவு, நம்ம நாக்கு இருக்குல்ல, அது மாதிரி நெருப்பா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததான். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படின்னா பரிசுத்தாவி ஒவ்வொருத்தர் மேல வந்து அமர்ந்தாராம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் முன் வாழ்க்கை வச்சு பாருங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய டர்னிங். யாரெல்லாம் மறுதளிச்சாங்களோ, அபிஷேகம் பெறாத வரைக்கும் மறுதளிச்சாங்க, துரோகம் பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு நாங்கள் தான்ப்பா அந்த உயிர்த்தலுக்கு சாட்சி. இயேசுன்னு கொலை செஞ்சுங்க, சிலுவையில் அரைஞ்சி, உங்களால் அறையப்பட்டது தான் எங்களை நிற்க வச்சாரு. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு நாங்கள் அது சாட்சி. தைரியம் சிங்கமாக அது கரிச்சிக்கிறாங்க. காரணம் அவங்க மேலே இந்த அபிஷேகம். என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாவது காரியம் மனம் திரும்பி ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் விசுவாச அறிக்கையிடுங்க. 2வது அபிஷேகத்தை பெறுங்க. ஆமென். புரியுதா? அபிஷேகத்தை பெறுங்க. நீங்கள் அபிஷேகம் பெறாமல் எத்தனை வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் அபிஷேகத்தை பெறுங்க. ஆமென். அபிஷேகத்தை பெற்றாதான். ஆமென். அபிஷேகம் பெற்றவங்க ஒன்று செக் பண்ணுங்க, ஆண்டரோட கனெக்ட் ஆகுறீங்களான்னு செக் பண்ணுங்க. பெறாதவங்க பெறுங்க, பெற்றவங்க ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியுதான்னு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுதா நான் சொன்னது? அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் பெற்றவங்க 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க.
ஆமென். ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். நீங்கள் தாகமாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. தாகமாக இருந்தால் தண்ணி குடிக்கிறீங்களா? ஆமென். ஏதோ ஒன்று பாட்டில் வாங்கி ஏதோ வீட்டில் வச்சோம்ல எடுத்து குடிக்கிறோம். தாகமாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்து பேரில் சொல்கிறாங்களே அந்த மேதைகள், அந்த ஒரு கதை சொல்லுவாங்க. பரிசலில் சவாரி போவாங்க. வானசாஸ்திரி, கணித மேதைகள் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்ல கடைசியில் வாழ்க்கையில் கால் பங்கு வீணாகிட்டேன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க. கடைசியில் அவன் சொல்லுவான், இவங்க தான் பேசினே இருப்பாங்க இந்த சாஸ்திரிகள்லாம். கடைசியில் அவன் சொல்லுவான், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு. ஏன்னா இதுக்கு அவங்க கதை கேட்டு அவங்க பாடாது அந்த கும்பலை விட்டுடுவாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் பழைக்க முடியும். இவங்க சொன்ன கதையெல்லாம் அவன் கேட்டு இப்படி வருத்தப்படுறான். ஐயோ இது படிக்கலையா, அது செய்யலையா, அது செய்யலையான்னு. கடைசியில் அவன் ஒரு கேள்வி கேட்பான், உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. எல்லாருமே காலி. எல்லாம் இந்த சாஸ்திரம் தெரிஞ்சு நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா வேஸ்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகம் போடலன்னா நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்கு போனாலும் வேஸ்ட். ஆமென். புரிஞ்சுதா நான் சொன்னது? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சில பெற்றுக்கொண்டாங்க. சிங்கம் மாதிரி கரிச்சிச்சான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் பயந்தாங்க கோழையாக இருக்கலாம். அந்த அபிஷேகத்தை பெற்று பாருங்கள். அபிஷேகத்தை பெறுவதற்கு முன், அபிஷேகம் பெற்ற பின் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். பெறாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவங்க தேவனோட கனெக்ட் ஆகுறீங்களா செக் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா சில நேரத்தில் விசுவாசம் ஏமாந்துறாங்க. அந்த விஷயத்தில் ஏமாந்துடுறாங்க. அபிஷேகத்து விஷயத்தில் விசுவாசிங்க ஏமாந்துடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அபிஷேகம் போல ஏமாந்து விட்டு போயிடுங்க. வாழ்க்கையே அது தேவ சித்தம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுதுங்களா? ஓகே. கடைசியில் பவுல் அபிஷேகம், அதான் பைபிளே அதிகமான அதிகாரங்களை 13 அதிகாரங்கள் எழுதி கொடுத்தார் புதிய ஏற்பாட்டில். காரணம் தேவன் அவரை அபிஷேகித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை அபிஷேகித்தார். அவர் ஆண்டோட அபிஷேகம் பவுல் மேலே இருந்ததுனால தான் அவர் எழுதின புஸ்தகம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால தான் அதை பிரசங்கிக்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது யாருன்னா கடைசியாக ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியினால தான். எப்படி? அவன் மாம்சத்தினால் பிறக்கலை. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பிறந்தாலும் பரிசுத்த ஆவினால் உண்டாகி பிறந்தாலும் அவருக்கும் அந்த அபிஷேகம். ஆமென். புரியுதா? அவருக்கும் அந்த அபிஷேகம் புறாவை போல ஆவியான ரூபம் கொண்டு இறங்கி வந்தாராம். அதுக்கு சில வசனம் சொல்கிறேன் பாருங்க. வசனம் நோட் பண்ணிங்க. மத்தேயு 3:16, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10-11, லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22, யோவான் 1:32-33. ஆண்டவர் இயேசு அபிஷேகம் பெற வேண்டி இருந்தது. அது வரைக்கும் அவர் பேரண்ட்ஸ் 30 வருஷம் அடங்கி இருந்தாராம். 30 அவர் ஞானஸ்தானம் அந்த அபிஷேகம் பெறும்போது 30 வயசு. அப்போ ஆரம்பித்த 3.5 வருஷம்தான். 3.5 வருஷம். நம்ம இப்போ 35 வருஷம் செஞ்சாலும் மாற்றம் வருமா? அவன் ஹல்லேலூயா. அவர் 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதணுன்னா உலகமே கொள்ளாதான். அவர் நடந்த அற்புதம், நிழல் பட்ட அற்புதம். ஆமென். அவர் போன இடத்துலலாம் அற்புதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த அபிஷேகத்தை பெறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தான் நான் ஆரம்பிக்கவே வரேன் ஜபத்துக்குள்ளவே. ஆமென். புரிஞ்சுதா? உங்கள் ஜபத்துக்கு ரெண்டு விஷயம் தான். முதலாவது பாவ அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி பாவ அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குற்ற மனசாட்சி இருந்தால் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். அது மாறுற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உலகம் உங்களுக்கு எதிரானது, எனக்கு எதிரானது. நாங்கள் உலகத்தார் அல்ல. ஆமென். நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல. யார் சொன்னது? ஏசு சொன்னார் இல்லை? ஆமென். அவரு நீங்கள் உலகத்தை அல்லாதனால்தான் உலகம் உங்களுக்கு விரோதமாக இருக்குது, செயல்படுது. ஆமென். ஹல்லேலூயா.
புரிஞ்சுதுங்களா? இப்போதான் ஆரம்பிக்க போகிறேன், கேளுங்க. ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஒரு சின்ன முடிச்சு உள்ள போக மாட்டேன், விடுங்க, முடிச்சால் தான் விடுங்க. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாசி. பரமண்டலுக்கு இங்கே ஜெபம் பண்ண விதம் வரும். கடைசி ஒரு வார்த்தை தான் அதில் போட்டிருக்கோம், பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி தான் பிதா. ஆமேன். 3வது விஷயத்தையும் சொல்கிறேன். 3வது, நீங்கள் பிள்ளை அந்த உறவு சரியாக மெயின்டைன் பண்ணுங்க. உறவை மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம கணவரோடு உறவு நல்லா மெயின்டைன் பண்ணுறோம், மனைவியோடு நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுறோம். ஆமேன். எல்லாரோடும் நல்லா மெயின்டைன் பண்ணுறோம், கர்த்தரோடு மாத்திரம் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றோமே. ஆமேன். நமக்கு வேண்டியது அதுதான். ஆமேன். பரமண்டலுக்கு பிதா, அப்பா பிதா. நான் அது டாபிக் பேசினா இன்னொரு 1 மணி நேரம் டைம் கொடுத்தாரா நான் பேசுகிறேன். அவருக்கும் உங்கள் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஆக்சுவலாக நான் அதை பேசுனது மெயினாக வந்தேன். ஓகே. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த உறவை, பிதாவோடு இருக்க உறவை மெயின்டைன் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த உறவு இல்லைன்னா எல்லாம் வீணாகும். ஆமேன். பழைய ஏற்பாடில் யாரும் பிதான்னு சொல்லலை. பழைய ஏற்பாடில் சொல்லுங்கள், ஜப வீரர் சொல்லுங்கள். பழைய ஏற்பாடு ஜப வீரர் சொல்லுங்களேன். யாருமே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான், அவனும் அப்பான்னு கூப்பிடலை. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான், அவனும் அப்பான்னு கூப்பிடல. அப்புறம் தானியேல் கவர்னராக இருந்தால் அவரும் அப்பான்னு கூப்பிடல. பெரிய எலியா அவரும் அப்பான்னு கூப்பிடல. சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தேன். வேலைக்காரங்களே இப்படி ஜெபம் பண்ணி ஆண்டுக்கா பெரிய காரியம் செய்யுங்கன்னாங்கன்னா, பிள்ளைங்க நீங்கள் நான் எவ்வளோ பெரிய காரியம் செய்யலாம். புரியுதா? அல்லேலூயா. வேலைக்காரங்களும் அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சாங்கன்னா, பிள்ளைங்க ரத்த சம்பந்தம், ஒரே ரத்தம், ஒரே இனம், ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. அதனால் அந்த உறவு மெயின்டைன் பண்ண கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்க செஞ்சதை விட நீங்கள் நான் அதிகமாக செய்யலாம். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு இடைப்படுங்கள். நிச்சயமாக அது வாழ்க்கை மாற்றம்.